நடிகர் கமலஹாசன் எழுதி இயக்கி நடித்துள்ள விஸ்வரூபம் திரைப்படம் குறித்து அது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உணர்வுகளை புண்படுத்துகிறது. அது குறித்து அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் 24 அமைப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளினுடைய கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைத்தோம். எங்களுடைய கோரிக்கையினுடைய நியாயத்தை தெளிவாக உணர்ந்து தமிழக அரசு திரையரங்குகளிலே தமிழகத்திலே அந்த திரைப்படம் திரையிடுவதற்கு தடை போட்டது. இது குறித்து நடிகர் கமலஹாசன் வழக்கு தொடுத்தார். அதை எதிர்த்து தமிழக அரசும் மிக சரியான திசையில் தடையை நியாயப்படுத்தி வாதாடி இறுதியிலே அந்த வழக்கு இப்போது நிலுவையில் இருக்கின்றது. இந்த சூழலில் தமிழக அரசுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அனைத்து முஸ்லீம் இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று காலை நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த படத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கக்கூடிய கருத்தையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அரசியலாக்கவில்லை என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையிலே முதலமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த படம் குறித்து முஸ்லீம் கூட்டமைப்புக்கும், அதாவது 24 அமைப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளினுடைய கூட்டமைப்புக்கும் நடிகர் கமலஹாசனுக்கும் இடையில் இந்த பிரச்சனை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தமிழக அரசு ஃபெசிலிட்டேட் செய்யும், உதவிடும், துணை நிற்கும் என்று சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்பை நாங்கள் வரவேற்கின்றோம். இது குறித்து நாங்கள் விரைவில் தமிழக அரசை அணுகுவோம். இந்த கூட்டம், அதாவது தமிழக அரசாங்கம் அதை முடிவு செய்யும். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், ஒரு பக்கம் முஸ்லீம் கூட்டமைப்பு, இன்னொரு பக்கம் கமலஹாசன், அரசும் இந்த அதாவது முத்தரப்பு பேச்சுவார்த்தையாக இது அமைய வேண்டும். அது அரசு தான் முடிவு செய்ய வேண்டும். அரசுக்கான பதிலுக்காக வெயிட் பண்ணலை. அரசு இப்போதுதான் அறிவிச்சிருக்காங்க. இப்போதான் எங்கள் கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் எல்லாம் வெளி மாவட்டங்கள்லாம் இருந்தாங்க. இப்போதுதான் நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அரசை அணுகுவோம். அரசு எப்போது சொல்கின்றதோ அப்போது நாங்கள் பேச்சுவார்த்தை. இல்லை இல்லை இல்லை, நாங்கள் அரசாங்கம், முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய நியாயத்தை புரிந்து மிக வலிமையாக இந்த விஷயத்தில் சிறுபான்மை சமுதாயத்திற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு போவதாக இருக்கின்றோம். நாங்கள் we expect the government to organize it. அரசாங்கம் தான் இதை ஏற்பாடு செய்யணும். அதுதான் முதலமைச்சர் சொல்றாங்க. முதலமைச்சரே உங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. அவர்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அது இந்த கூட்டமைப்பு இல்ல, அது கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் எல்லாம் கூடி ஆலோசனைக்கு பிறகு அந்த முடிவுக்கு வருவோம். அதெல்லாம் அந்த பேச்சுவார்த்தையில தான் நாங்க வெளிப்படுத்த முடியுமே தவிர அதை பற்றி இந்த தருணத்துல நம்ம கருத்து சொல்வது முறையாக இருக்காது. அதை பற்றி எங்களிடம் அவர் எந்த விதமாக நேரடியாக நடிகர் கமலஹாசன் அவர்கள் எங்களிடம் தொடர்பு கொண்டு நேரடியாக எங்களிடம் தொடர்பு கொண்டு எந்த கருத்தையும் சொல்லவில்லை. அவர் சொன்னதெல்லாம் மீடியாக்களில் தான் வந்திருக்கின்றது. எனவே அதை பற்றி நாங்கள் கருத்து சொல்ல விரும்பவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த பிரச்சனை சுமூகமாக முடிக்கப்படும், அதற்கு அரசு உதவிடும் என்று சொல்கிறார்கள். அந்த நிலையிலே தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். அதெல்லாம் எங்க கூட்டமைப்பு முடிவு செய்யணும். நாங்க ஒரு நிமிஷம், நாங்க அதை பேசிக்கொண்டு இருக்கிறோம்.
அது சம்பந்தமாக வந்து என் கூட்டமைப்பில் ஒரு ஒருமித்த கருத்து. ஏனென்றால் இந்த பிரச்சனையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்குள்ள இன்னொன்றையும் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். நடிகர் கமலஹாசனும் வேறு சில செய்தி ஊடகங்களிலே பேசிய சிலரும் இது வந்து ஒரு சிறு குழு என்றெல்லாம் சொன்னார். ஆனால் மிக தெளிவாக மக்கள் செல்வாக்குள்ள அமைப்புகள் தான் முஸ்லீம் கூட்டமைப்பு என்பதை இன்று முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக தமிழக மக்களுக்கும் அனைவருக்கும் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அதற்கும் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இன்ட்ரிகேசிஸ் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து பெரிய விஷயங்கள் அல்ல. அதை நாங்கள் பேசி முடிவு பண்ணிக்கிறோம். நாங்கள் கூட்டமைப்பிலிருந்து தொடர்ச்சியாக மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்றோம். நாங்கள் வந்து எங்கள் உணர்வுகள் புண்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் வந்து அரசாங்கத்தை தான் வந்து அணுகினோம். அரசாங்கத்தை அணுகிய சில மணி நேரங்களிலே படம் தடை செய்யப்பட்டது. நீதிமன்றத்தில் எங்களுக்கு பாதகமான உத்தரவு வரும்போதும் கூட எங்கள் கூட்டமைப்பை சேர்ந்த தலைவர்கள் இந்த நேரத்தில் அமைதி காக்க வேண்டும், அளிக்கப்பட்டிருப்பது இடைக்கால தீர்ப்பு தானே தவிர இறுதி தீர்ப்பு அல்ல என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த வன்முறைக்கும் எங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதை பற்றி நாங்கள் கருத்து சொல்லவும் விரும்புவோம். அது யாருன்னு தெரியும். நேத்து கமலஹாசன் வீட்டுல வந்து ஹாரூன் வந்து பேசும்போது மற்ற அமைப்புகளோட வந்து நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கான எதிர்ப்போ இது வரைக்கும் நீங்க எந்த விதமான தெரிவிக்கல. ஹாரூன் உங்ககிட்ட பேசுறாங்க. அருமை கமலஹாசன் அவர்கள் என்னிடத்தில் பல தரப்பு தொடர்பு இருக்கிறார். படம் பார்க்குவதிலிருந்து அதுக்கப்புறம் பல கட்ட பேச்சுவார்த்தை அவர்கிட்ட நடத்திருக்கேன். படம் பார்க்கறதுக்கு முன்னாடி, படம் பார்ப்பதற்கு முன்னால் நான் அவரிடம் பல மணி நேரம் பேசியிருக்கிறேன். அவர் அந்த நிலை வந்திருந்துன்னு சொன்னால் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் என்ன தொடர்பு கொண்டிருக்கலாம். அவர் மீண்டும் வேறு சில ஆட்களை தொடர்பு கொண்டு பேசுவது எங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கிறது. இரண்டாவதாக, நேற்று கமலஹாசனுடன் பேசியவர்கள் அவர்கள் வேறு பல நோக்கங்களுக்காக போய் பேசியிருக்கிறார்களே தவிர எந்த ஒரு எங்கள் முஸ்லிம் கூட்டமைப்பையும் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. அவர்கள் சுயமாக பேசினாங்களே தவிர they are not our representatives. எந்த அடிப்படையிலையும் இந்த முஸ்லிம் கூட்டமைப்பை ஹாரூனுடனும் அவருடனும் சென்றவர்களுடைய நடவடிக்கைகள் எந்த அடிப்படையிலும் தமிழக முஸ்லீம்களை எந்த வகையிலும் பிளவுபடுத்தவில்லை. நாங்கள் இரும்பை போல எஃகை போல இந்த பிரச்சனையில உறுதியாக இருக்கிறோம். அதை தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்று காலையில் செய்தியாளர்கள் பேட்டியில தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்காலத்திலும் பொதுவான பிரச்சனைகள்ல இந்த 24 முஸ்லிம் அமைப்புகளும் ஜனநாயக ரீதியாக நம்ம நாட்டினுடைய மதசார்பற்ற கொள்கையினுடைய அடிப்படையில் உறுதியாக நிற்போம். ஒரு ஹாரூனால எங்களுடைய ஒற்றுமையை குலைக்க முடியாது. இது கூட்டமைப்பு டிஸ்கஷன் பிறகு தான் முடிஞ்சது. இதெல்லாம் இப்போது இல்ல, ஒரு நிமிடம் இப்போ கொஞ்சம் இறங்க ப்ளீஸ். இப்போது இதில் வந்து அரசு தலையிட்டு விட்டது. இந்த சூழல்ல நாங்கள் வந்து என்னென்ன கோரிக்கை வைக்கிறோங்கிறத நாங்கள் வந்து ஊடகங்கள் வாயிலாக ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் ஏராளமாக இதை பற்றி சொல்லிவிட்டார்கள். எனவே இந்த நேரத்தில் அரசு பேச்சுவார்த்தை என்று வரும்போது நாங்கள் அதை விட்டு விலாவாரியாக சொல்வது பொருத்தமாக இருக்காது. என்னென்ன காட்சிகள்ங்கிறது எங்கள் பழைய ரெக்கார்ட்ஸை போட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். இன்டெலிஜென்ஸ் கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்தது, அப்படி ஒரு படம் வெளியிடப்பட்ட பட்சத்துல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு, தியேட்டர்ல அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு தகவலை பதிவு செய்யணும். அந்த நபர்களை யாரா இருக்கணும் அப்படின்னு யாரா இருப்பாங்க, அது வந்து இன்டெலிஜென்ஸோட முடிவு. அது வந்து அது கவர்மெண்ட்டுக்கு மட்டும் போற தகவல் சொல்லுங்க. அது வந்து முதலமைச்சருக்கு தான் நன்கு தெரியுமே தவிர உளவுத்துறையினுடைய டிஜிபி முதலமைச்சருக்கு தான் ரிப்போர்ட் பண்றாரே தவிர எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணல. அதனால அவர்களுக்கு தான் அதை பற்றி விரிவா தெரியும். நாங்கள் தெளிவாக முஸ்லிம் கூட்டமைப்பின் சார்பாக நீங்கள் சொன்னது போன்று எந்த வாசகத்தையும் நாங்கள் பயன்படுத்தவில்லை. நாங்கள் அரசாங்கத்தும், அதாவது உள்துறை செயலாளரை சந்தித்து விட்டு
எங்களுடைய பிரதிநிதிகள் செய்தியாளர்களை கோட்டை வளாகத்திலே சந்தித்த போது நாங்கள் உள்துறை செயலாளரிடம் முறையிட்டிருக்கின்றோம். நல்ல முடிவை அவர்கள் தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது என்ற செய்தியை தான் சொன்னோமே தவிர வேறு நீங்கள் சொல்வது போன்ற வாசகத்தை எங்களுடைய கூட்டமைப்பை சேர்ந்த 24 அமைப்புகளிலே எதுவுமே செய்யவில்லை. நாங்கள் அரசாங்கத்தை தடை செய்கின்ற கோஷத்தை தான் நாங்கள் எழுப்பினோம். ஓகே, நன்றி. லாஸ்ட் கொஸ்டின். திமுக தலைவர் கருணாநிதியோட கருத்தை பத்தி உங்களுடைய கருத்து? இதுல அரசியல் இல்ல, இதுல யாரும் அரசியலாக்க வேண்டாம். முதலமைச்சர் அதற்கு தெளிவான பதிலை சொல்லிவிட்டார். நாங்கள் அது குறித்து எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. இப்ப நீங்க ஒற்றுமையா இருக்குன்னு சொன்னீங்க. இந்த 24 அமைப்புகளுடைய ஒற்றுமை எதிர்காலத்துல அரசியல் ரீதியாகவும் இதே ஒற்றுமை இருக்குமா? எப்படி இருக்கும்? இறைவன் நாடினால், இறைவன் நாடினால். அதாவது நாங்கள் பொதுவான விஷயங்களுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்து இது நாட்டு நடப்புகளுக்கு ஏற்ப எங்களுடைய ஒற்றுமை அவசியம் என்றால் அரசியலிலும் ஒற்றுமை இருக்கும். நன்றி 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 நன்றி.